ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரையை வச்சு ஒரு சிம்பிளான துவையல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 2 3 பச்சை மிளகாய், ஒரு கையளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கோம். இப்போ ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் நம்ம ரெண்டுமே சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி நம்ம சேர்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க புளிச்சக்கீரையை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரை நல்லா நமக்கு வதங்கி நல்லா வேகணும். ஸோ ஒரு தட்டு போட்டு நம்ம இதை கொஞ்சம் மூடிடலாம். மோஸ்ட்லி நம்ம தண்ணியில் ஆட் பண்ணவும் கிடையாது, கீரையிலேருந்தே நமக்கு தண்ணி வரும். ஸோ அதுலேயே நமக்கு நல்லா அது குக் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி மட்டும் விட்டுக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து நம்ம புளி சேர்த்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு வாணலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சோன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.